ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி வக்ரவ பயிற்சி பற்றி விரிவாகவே தெளிவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ சனி கிரகம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட காரகங்களை கொண்டது, என்ன மாதிரி விஷயங்களில் ரியாக்ட் பண்ணும், என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும், என்ன மாதிரி நன்மைகளை தரும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு விரிவாக ஒரு இன்ட்ரோடக்ஷனாக பார்த்துட்டு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜீவனக்காரகர், கர்மக்காரகர், ஆயுளுக்கு காரகராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நீதிபதி, ஜட்ஜ்மெண்ட், ஒரு நீதி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மனிதனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு எதற்காக பிறந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து என்ன விதமான கர்ம பலன்களை அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அந்தந்த காலகட்டத்தில் நீதி தவறாமல் கொடுக்கறது அப்படிங்கிறது சனி பகவானோட கிரகத்தில் ரொம்ப முக்கியமான வேலையாக அவருக்கு இருக்குது. அதனால தான் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்தெந்த விஷயத்தை ரொம்ப நுட்பமாக செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட வாழ்க்கை பாதையை நடத்துறதுக்கு என்ன வேலை செய்யணும், என்ன தொழில் செய்யணும், எதன் மூலமாக வருமானம் வரணும், ஜீவனம் வரணும், எதை வைத்து வாழ்க்கை அவங்க நடத்தணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கவர் நம்ம சனி பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் தான் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப அதிக நாட்கள் கவனம் செலுத்துகிறார். உங்களோட பிறப்பு நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்காரா இல்லை பலவீனமாக இருக்கிறாரா, எந்த மாதிரி விஷயத்தை அவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. சனி பகவானோட திசை அப்படிங்கிறது 19 வருடங்கள். அப்போ ஒரு சுற்று வர்றதுக்கு 30 வருடங்கள் ஆகும். இப்போ சனி பகவானோட பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாதச்சனி, விரயச்சனி, ஜென்மச்சனி, இந்த பாதிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க முதல் சுற்று வர்றவங்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கும். இரண்டாவது சுற்றில் அந்த மாதிரி பாதிப்புகளை அதிகமான பாதிப்புகள் இருக்காது. அது ஒரு விஷயம் இருக்க, இப்போ அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, இப்படிப்பட்ட சனியோட பாதிப்புகளில் இருந்துக்கிட்டு எதுவுமே நடக்கலை, எடுக்கிற காரியங்களில் தோல்வி, குடும்பத்தில் பிரிவினை, சண்டை சச்சரவுகள், அது மட்டும் இல்லைங்க, அதே போல் வருமானத்தில் ஒரு தடை, எந்த முயற்சியும் என்னால் எடுக்க முடியல, என்னை யாரும் மதிக்கலை அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுக்கும் வகையில் இப்போ சனி பகவான் என்ன பண்ண போகிறார், வக்ரகதி அடைய போகிறார். வக்ரகதி அடைதல் அப்படின்னா என்னன்னா இயல்புக்கு மாறான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம சனி பகவான் இந்த வக்ரகதியில். அப்போ அவரோட இயல்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவருடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒருத்தரோட வாழ்க்கையில் என்ன மாதிரி இயல்புகளை ஏற்படுத்துவார் அப்படின்னா ஒரு தடை, தாமதம், பிடிவாத குணங்கள், ஒரு கடினமான உழைப்பு, இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அந்த மாதிரி கொடுத்து ஒருத்தரோட வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து பக்குவப்படுத்தக்கூடியவராக அவர் வர்றார். இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர் தான் நம்ம சனி பகவான். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக மந்தத்தன்மையாக செயல்படக்கூடியவர் ரொம்ப வேகமாக இருக்கும். அதே போல் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பலாக இருக்கக்கூடியவர் சுறுசுறுப்பாக செயல்படுவார். அதே போல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நேர் ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியது. இது வருடம் பார்த்திங்கனாக்க ஒவ்வொரு வருடமும் 4 மாதங்கள் வக்ரகதி அடைவார். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் 2024 இந்த வருடம் எப்போ வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 மாதங்கள் வக்ரகதி அடைகிறார். 4.5 மாதம்னா எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரை வக்ரகதி அடைகிறார். அப்போ தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம்னா ஆணி 15ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி 29ஆம் தேதி வரை
வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதி காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, இதுவரையும் நடக்காத விஷயங்கள், எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் இதெல்லாம் நீங்கும். அதே போல் தீராத ஆசைகள்லாம் தீரும், நடக்கும். நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் தொழில் வேலைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாற்றமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசியில் வக்ரகதி அடைகிறார். அப்போ கும்பராசியில் வக்ரகதி அடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் அவரவர் ஸ்தானத்திற்கு ஏற்றார் போல் என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். இதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மீனராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரவம் அப்படிங்கிறது என்ன மாதிரி பலனை தருது அப்படிங்கிறத விரிவாக பார்க்குறோம். அந்த வகையில் சனி வக்ரவம் அப்படிங்கிறது இப்போ வருகின்ற ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரையும் 4.5 மாத காலங்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் என்பவர் பார்த்தீங்கன்னா இயல்புக்கு மாறான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ இயல்புக்கு மாறான பலன்களை கொடுக்கறது அப்படின்னா உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே மீனராசி அப்படிங்கிறது 7.5 சனி பாதிப்பில் இருக்குது. அப்போ 7.5 சனி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிட்டாலே பார்த்தீங்கன்னா மன உளைச்சல், அலைச்சல், வீண் செலவு, வீண் விவாதம், வாக்குவாதம், ஆமாம் வம்பு வழக்குகளை தேடி போகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஆமாம், அது மட்டும் இல்லைங்க, ஆதாயம் வர்றது மாதிரி இருக்கும், கிட்டத்தில் வந்து காணாமல் போயிடும். ஆமாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. ஆமாம், அதனால் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் நழுவுதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்தெல்லாம் விடுதலை பெறக்கூடிய அமைப்பு இந்த வக்ரவ காலகட்டத்தில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு. மீனராசியை பொறுத்தளவு வகையில் கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இந்த சனி வக்ரவ பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 7.5 சனி பாதிப்பு அப்படிங்கிறது டோட்டலாக குறைய போகுது, இயல்புக்கு மாறான தன்மை. அப்போ என்ன நடக்க போகுது? அலைச்சல் சரியாக போகுது, மன உளைச்சல் சரியாக போகுது, செலவுகள் சிக்கனமாக போகுது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆதாயம் கிடைக்க போகுது, வீண் விரயங்கள் அப்படிங்கிறதுலாம் தவிர்க்கப்பட்டு ஆதாயம் கிடைக்க போகுது, எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்க போகுது. அப்போ 3ஆம் இடத்தில் இருக்க குரு உங்களுக்கு எங்கே பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 9 இடங்களை பார்க்குறார். அப்போ ஒரு நல்ல பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு, அதாவது 6, 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பார்வை அப்படிங்கிறது 6, 9 அப்படிங்கிற இடங்களில் இருந்தாலும் குரு பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்தை தான், லாபஸ்தானத்தை தான் பார்க்குறாரு. அப்போ லாபஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் லாபம், எதை தொட்டாலும் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்போ பயணத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குது, இடம் விட்டு இடம் போகிறது, பயணத்தால் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இந்த சனி வக்ர பயிற்சினால் திடீர் ஆதாயம் ஏற்படும். ஏற்கனவே பல முயற்சிகள் செஞ்சுருப்பீங்க, அந்த முயற்சிகளில் பல்வேறு தோல்விகள் இருக்கும். சில முயற்சிகள் அப்புறம் பார்த்துக்கலான்னு அறகுறையாக நிப்பாட்டியிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும். திடீர் ஆதாயம், திடீர் பணவரவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் திடீர் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. வெளிநாடு போகலாம், அதே நேரத்தில் விரும்புகிற படிப்புக்காக வெளிநாடு போகிறது, விரும்புகிற இடம் தேர்வு செய்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல பலன்களே அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மீனராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த 7.5 சனி காலகட்டத்திலையும் இந்த சனி வக்ரகதி அடைகிறதுனால மிக நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதுவரை எதனால் தடை தாமதங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சோ அவையெல்லாம்
தகர்த்து இப்போ புது முயற்சியால் வெற்றி அடைய போகிறீங்க அப்படிங்கிறதும், அதே போல் சோம்பல் தன்மை இல்லாமல் வேகமாக செயல்பட போகிறீங்க அப்படிங்கிறதும், சிந்தனையில் தெளிவு, செயல் வேகம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. பல்வேறு விதமான வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதும், எல்லாமே லாபகரத்தில் வந்து முடிய போகுது அப்படிங்கிறதும் உண்டு. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும் உண்டு. அதே போல் களத்திர ஸ்தானத்தில் இருந்து வரக்கூடிய சில ஆதாயங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தடை தாமதமாக இருந்த ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதையும் தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேறு என்ன விஷயங்கள் இருக்குன்னா, மருத்துவமனை செலவுகள் குறைய போகுது. கடனை அடைக்க போகிறீங்க. ஆமாம், கடன் அடைபட போகுது. அதே நேரத்தில் தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த உறவுகளில் இருந்து வந்த பகையெல்லாம் கொஞ்சம் அகலப்போகுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், தகராறுகள், வாக்குவாதங்கள், பிரிவினைகள் இவையெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இந்த காலம் இருக்குது. மீனராசியை பொறுத்த வகையில் இந்த வக்ரவம் அப்படிங்கிறது ஒரு நற்பலன்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாகவே இருக்கிறது. அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்க்கணும். தசாபுத்தி அடிப்படையில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். புது முயற்சி என்ன நடக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருசுந்தர வடிவேல். வாழ்த்துக்கள்.